வெல்கம் டு மை சேனல் காய்ஸ். இன்னைக்கு டே 6ல நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் கிரியேட்டிவ் மெனூஸ். HTML CSS மட்டும் வச்சு ஒரு 3 டைப்ஸில் எப்படி கிரியேட்டிவாக பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் காய்ஸ். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக அதில் ஒரு மெனு பார் இருக்கும், அதாவது நேவிகேஷன். ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் கோட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெனு கிரியேட் பண்ணலாம். ஸோ index.html போயிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் மெனு எஃபெக்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குள்ள ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு UL டேக் கிரியேட் பண்ணி, அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட் டேக், அதுக்குள்ள ஒரு 6 LI டேக் கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது லிஸ்ட் டேக். அடுத்து அது எல்லாத்துக்குள்ளேயுமே ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் LI டேக்குக்கு ஹோம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எபோட் கொடுத்துக்கலாம். அடுத்து LI டேக்குக்கு சர்வீஸ், அடுத்து டீம், அடுத்து கான்டாக்ட், லாஸ்டா போர்ட்ஃபோலியோவை கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கு சும்மா ஏதாவது ஒரு லிங்க் ஆட் பண்ணலான்ட்டு W3 ஸ்கூல்ல இருந்து ஹோம், எபோட், சர்வீஸ் எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் எடுத்து நான் ஆங்கர் டேக்ல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம HTML கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து style.css போயிட்டு இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்கான ஸ்டைல்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஹைட் 100 VH, சென்டராக இருக்கிறதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப், பேக்ரவுண்ட் கலர் #0 கொடுத்துக்கலாம். அடுத்து UL டேக்குக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுவோம். பேடிங் 0, மார்ஜின் 0, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ராப்னு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். அடுத்து UL டேக்குள்ள இருக்க LI டேக்குக்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துக்கலாம். கலர் #0, ஃபாண்ட் சைஸ் 22 பிக்சல், பேடிங் 1 2 பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்குக்கு சூடோ எலமெண்ட் பிஃபோர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, லெஃப்ட் 0 வித் 100%, ஹைட் 2 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் #FF, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்கேல் Xல 0ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்சிஷன் ஆல் 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்கை ஹவர் பண்ணும்போது பிஃபோரும் ஆஃப்டரும் எப்படி இருக்கணுன்றதுக்காண்டி ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் Xல 1ன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்கை சூடோ எலமெண்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட்டில் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், பாட்டம் 0, லெஃப்ட் 0 வித் 100%, ஹைட் 2 பிக்சல், பேக்ரவுண்டில் #FFன்னு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் Xல 0, அடுத்து டிரான்சிஷன் ஆல் 1 செகண்ட்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினில் ரைட்டுன்னு கொடுத்துக்கலாம். பிஃபோரில் லெஃப்ட் கொடுத்துருக்கோம், இதில் ரைட். ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். சரி வாங்க அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ index.html போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்புட் ரன் ஆகுது காய்ஸ். இப்போ நான் ஹவர் பண்ணுறேன். சூப்பராக ஹவர் ஆகுது பாருங்களேன், ஸ்மூத்தாக. அடுத்தடுத்து நான் மூவ் ஆகும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக ஹவர் ஆகுதுன்னு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் மெனு பாரை கிரியேட் பண்ணிட்டோம் காய்ஸ். சரி வாங்க செகண்ட் மெனு பாரை கிரியேட் பண்ணலாம். எகைன் HTML போயிட்டு பேசிக்கான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் மெனு எஃபெக்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஒரு 5 LI டேக், அதுக்குள்ள ஆங்கர் டேக், அதே மாதிரி ஹோம், எபோட், சர்வீஸ், டீம், கான்டாக்ட், அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் செகண்ட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன், நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறோம். சரி வாங்க style.css போயிட்டு இதுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். எப்பயும் போல பேசிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். யூனிவர்சல் செலக்டாருக்குள்ள மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து UL டேக்ல மார்ஜின் 0, பேடிங் 0, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் டேக்குக்கான ஸ்டைல்ஸ், லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். பொசிஷன் ரிலேட்டிவ், டிஸ்பிளே பிளாக், பேடிங்ல 15 பிக்சல் 30 பிக்சல், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம். கலர் #0, ஃபாண்ட் சைஸ் 22 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்ட், டிரான்சிஷன்ல 1 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸை பிஃபோர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, லெஃப்ட் 0 வித் 100%, ஹைட் 100%, இதோட ஒப்பாசிட்டியை 0ன்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் ஒயில் 2ன்னு கொடுத்துட்டு
டிரான்சிஷன் 1 செகண்ட்னு வச்சுக்கலாம். பார்டர் டாப்பில் 2 பிக்சல் சாலிட் கிரிம்சன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டர் பாட்டம் 2 பிக்சல் சாலிட் அதே கிரிம்சனை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஹவர் பண்ணும்போது பிஃபோர் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் ஒயில் 1.2 கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை 1ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம் சூடோ எலமெண்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட் அதே எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டில் கிரிம்சன் கலர், பொசிஷன் அப்சல்யூட், டாப் 2 லெஃப்ட் 0 வித் 100%, ஹைட் 100%, டிரான்சிஷனில் 1 செகண்ட், டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் 0, ஜெட் இண்டெக்ஸில் -1 கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸில் ஹவர் பண்ணும்போது ஆஃப்டர் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் 1 கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக லிஸ்ட் ஐட்டம்ஸை ஹவர் பண்ணும்போது கலர் ஒயிட்டாக இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். அதாவது #F. ஸோ நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். சரி வாங்க அவுட்புட்டை செக் பண்ணலாம். ஸோ index.html போயிட்டு லைவ் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்புட் ரன் ஆகுது காய்ஸ். இப்போ நான் அதை ஹவர் பண்ணுறேன். சூப்பராக ஒரு ஸ்டைல் வந்து ஹவர் ஆகுது. அப்படியே உள்ளேருந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு கலர், கிரிம்சன் கலரு, மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மெனு பார் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சூப்பர் காய்ஸ். நம்ம இப்போ செகண்ட் மெனு பாரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ஒன் இருக்கு லாஸ்ட்டாக. வாங்க தேர்ட் ஒன்னை கிரியேட் மறுபடியும் index.html போயிட்டு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் கிரியேட்டிவ் மெனு எஃபெக்ட் 3ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி பாடி டேக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள யூஎல் டேக் அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு 5 எல்ஐ டேக், ஆங்கர் டேக், அதே மாதிரி ஹோம், எபோட், சர்வீஸ், டீம், கான்டாக்ட் அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் செகண்ட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறோம். சரி வாங்க style.css போயிட்டு இதுக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். சரி பேசிக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செலக்டாருக்குள்ள மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கிளாஸ் நேம் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் எழுதுவோம். ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி, சான்ஸ் செரிஃப், பேக்ரவுண்டில் #000 பிளாக்கை கொடுத்துக்கலாம். யூஎல் டேக்கு ஸ்டைல் எழுதுவோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து எல்ஐ டேக்கு லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஆங்கர் டேக்கான ஸ்டைல்ஸ் எழுதலாம். கலர் #F, ஃபாண்ட் சைஸ் 2 rem, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன், பேடிங்கில் 0.4 rem 1 remனு கொடுத்துக்கலாம். மார்ஜினில் 0 10 பிக்சல், பொசிஷனில் ரிலேட்டிவ், டிரான்சிஷன் ஆல் 0.5 செகண்ட், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மில் அப்பர் கேஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸில் சூடோ எலமெண்ட் பிஃபோர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதுவோம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், பாட்டம் 12 பிக்சல், லெஃப்ட் 12 பிக்சல், வித் 12 பிக்சல், ஹைட் 12 பிக்சல். அடுத்து பார்டரில் 3 பிக்சல் சாலிட் ஒயிட் கொடுத்துக்கலாம். பார்டர் வித் 00 3 பிக்சல் 3 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து ஒப்பாசிட்டி 0, டிரான்சிஷனில் ஆல் 0.6 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸை பிஃபோர் யூஸ் பண்ணி ஹவர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எழுதிக்கலாம். ஒப்பாசிட்டி 1 இருக்கணும். அடுத்து பாட்டம் -8 பிக்சல், அதே மாதிரி லெஃப்ட் -8 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எழுதலாம். கண்டென்ட் அதே மாதிரி எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், டாப் 0, ரைட் 0 வித் 12 பிக்சல், ஹைட் 12 பிக்சல், பார்டரில் 3 பிக்சல் சாலிட் ஒயிட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்டர் வித் 3 பிக்சல் 3 பிக்சல் 00ன்னு கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒப்பாசிட்டி 0, டிரான்சிஷனில் ஆல் 0.6 செகண்ட்னு கொடுத்துக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஐட்டம்ஸை ஆஃப்டர் யூஸ் பண்ணி ஹவர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எழுதிக்கலாம். ஒப்பாசிட்டி 1 வச்சுக்கலாம். டாப் -8 பிக்சல், ரைட்டு -8 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம style.css எழுதி முடிச்சிட்டோங்க சிம்பிளாக. ஸோ வாங்க index.html போயிட்டு லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணலாம். ஸோ லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நம்ம அவுட்புட் ரன் ஆகுது கைஸ். இப்போ நான் அதை ஹவர் பண்ணுறேன். சூப்பராக ஹவர் ஆகுது. ரைட்டு டாப்லையும் லெஃப்ட் பாட்டம்லையும் ஒரு ஸ்மூத்தான எஃபெக்டோட இந்த தேர்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஹவர் ஆகுதுன்னு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் சூடோ எலமெண்ட், சூடோ கிளாஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது பிஃபோர் ஆஃப்டர் பற்றி. ஸோ நம்ம 3 கிரியேட்டிவ் மெனு எஃபெக்டை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோங்க. 6th மினி ப்ராஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மறக்காமல் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.